வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரே விஷயம், ஒரே வாரத்தில் நரைமுடி நிரந்தரமாக கருப்பாக மாற வீட்டிலேயே எப்படி ஒரு மேஜிக் ஹேர் ஆயில் தயாரிப்பது என்று பார்க்கலாமா இன்னைக்கு? இந்த மேஜிக்கல் ஹேர் ஆயிலை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இந்த ஆயில் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவைப்படாதுங்க. இந்த பவுடர் தாங்க லாஸ்ட்டாக இந்த ஹேர் ஆயிலுக்கு ரொம்ப கலர் கொடுக்க போகிற அந்த பிளாக் கலர் கொடுக்க போகிறது. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் 100 ml தேங்காய் எண்ணெய்ங்க, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு மருதாணி, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இந்த மேஜிக்கல் ஹேர் ஆயில் தயாரிக்கணும்னா இரும்பு கடாய் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இரும்பு கடாய் தாங்க இதுக்கு யூஸ் ஆகும். அதனால் உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாயை வச்சுக்கிறேங்க. நான் கழுவி வச்சதால் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க. அதில் இருங்க, தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா படபடன்னு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயத்தோட நன்மைகள் முடி மற்றும் தோலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரகத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோங்க. 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெந்தயமும் கருஞ்சீரகத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மருதாணியையும் கருவேப்பிலையும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோங்க. நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த கருஞ்சீரகம் நம்மளுக்கு உடம்புக்கு ஹீட்டு கொடுக்குங்க. அதனால் நம்ம வெந்தயம் போட்டால் இது ஈக்குவல் ஆகிருங்க அந்த ஹீட்டு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மருதாணியும் போட்டு ஒரே இதாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஏதுவாக இருக்குங்க. அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதையுமே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் 100 ml தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்ச பவுட்ரு இருக்குல்ல, அதை எடுத்து இதில் போட்டுருங்கங்க. நல்லா பொரியுங்க. இது பொரிஞ்சு நல்லா நுரக்கட்டும். அதை கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்ப்போம். 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கத்தாழை இருந்தால் உங்களுக்கு கத்தாழை போட்டுக்கோங்க. நான் இப்போ கத்தாழை போட்டிருக்கேன். துளசி இருந்தால் துளசி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க, நான் இது போட்டிருக்கேன். நெல்லிக்காய் இருந்தாலும் நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சீக்ரெட் பவுடர்னு சொன்னேன்லங்க, அது லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இது இந்த வீடியோவுக்கு 50,000 லைக்கும் 50,000 சப்ஸ்கிரைபரும் 50,000 கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த பவுடர் என்னன்ட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்டில். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.